சபரிமலையில வந்து நட சாத்தும் பொழுது ஐயப்பன் மேல ஒரு 50 கிலோ வீபதி கொட்டுவாங்க. அது இன்னைக்கும் அந்த வீபதி கொடுக்கறதுக்கு முதல்ல இருந்து ஒரு குருசாமி போய் கொடுப்பாரு. அந்த பொசஞ்சான வீபதி அது வந்து நாட் மிக்ஸ்ட் எனி கெமிக்கல் வீபதி கிடையாது. பொசஞ்சான வீபதி ஐயப்பன் கொடுப்பாங்க. இந்த நட சாத்தும் பொழுது அரியராசனம் போடுறாங்க. அரியராசனம் முடிஞ்சு அந்த வீபதி ஐயப்பன் மேல வைப்பாங்க சொல்லலாம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐயப்பன் வந்து நம்மள்ட்ட ஓகேப்பா நான் வந்து தவத்துல இருக்க போறேன் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நட சாத்திர போட்டுட்டு ஒவ்வொரு விளக்கம் அழைச்சிட்டு வருவாங்க. அரியராசனம் ஒரு விளக்கம் மட்டும் எரியும். ஒரே ஒரு விளக்கு எரியும். இதை வந்து நம்புறவங்களுக்கு தான் கடவுள். இதை நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது என்ன ஐதீகம் அப்படின்னா, ஐயப்பனோட சின்முத்திரையில ஒரு ருத்ராட்ச மாலை போடுவாங்க. ஐயப்பன் தவம் பண்ற மாதிரி ஐதீகம். இந்த இப்படி வச்சிருக்கிற இடத்துல ஒரு தண்டம் வைப்பாங்க. ஒரு முத்திரை வடிவ மாதிரி குருசாமியெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது வைப்பாங்க. இது அடுத்த மாசம் நடத்தா இருக்கும். திருப்பி ஒரு மாசம் கழிச்சு நடத்தா இருக்கும். இந்த ஒரு மாசம் கழிச்சு நடத்தா இருக்கும்போது நான் போயிருக்கேன். போய் பார்க்கும்பொழுது நட திறந்த உடனே அந்த விளக்கு எரிஞ்சிடும். எப்படி சார் யோசிச்சு பாருங்க. ஒரு மாசம் வரைக்கும் அந்த விளக்குல என்ன யார் ஊத்துறது அப்படின்னா, அந்த ஐயப்பனோட தவசக்தினால அந்த விளக்கு எரிஞ்சிடும். இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மெய்சிலிருக்கிற விஷயம் அப்படின்னா, நட திறந்த உடனே அந்த விளக்கு அணைஞ்சிடும். ஏன்னா ஐயப்பன் இஸ் கமிங் டு தி வேர்ல்ட். நான் வெளில வந்தாச்சு, ரைட், என் தவத்தை முடிச்சாச்சு.